சமீபத்தில அன்சிகாவுடைய டைவர்ஸ் அப்படின்றது ஷாக்காவும் இருந்தது. அண்டு இது நடந்தது சரிதான்ற மாரியும் சோசியல் மீடியால பேசிட்டு இருந்தாங்க. இத பார்த்துட்டு அன்சிகா இப்ப சொல்றாங்க, "என்னுடைய கஷ்டமான காலகட்டங்கள நான் கடந்து வந்துட்டேன். இதுக்கப்புறமா எனக்கு எப்படி போல்டாவும், ஸ்ட்ராங்காவும் இருக்கணும்ன்றது தெரியும். அத நான் பார்த்துக்கிறேன். நீங்க யாரும் கவலைப்படாதீங்கன்றத" சொல்றாங்க. இத நீங்க எப்படி பார்க்குறீங்க? இல்ல கண்டிப்பா. ஒரு வாழ்க்கைங்கிறது வந்து அவங்க வாழ்ந்த வாழ்க்கை எப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும். ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 1/2 வருடங்களா தான் வாழ்ந்திருக்காங்க. ஸோ அந்த திருமண வாழ்க்கையில 1 வருடமா தான் ஒண்ணா இருந்தது மாரி ஒரு தகவல். அதுக்கு பிறகு 2 பேருமே பிரிஞ்சு தான் இருந்திருக்காங்க. ஏன்னா அவரு வந்து சோகில் வந்து ஏற்கனவே அன்சியோட ஃப்ரெண்ட தான் மேரேஜ் பண்ணி, அதுவும் சரியா வராம டைவர்ஸ் பண்ணாங்க. அது என்ன காரணம் கேட்டா 1008 காரணம் சொல்றாரு அவரு. பட் ஒருவேளை இங்க அன்சிகா மேல அந்த ஒரு லவ் இருந்து, அந்த ஒய்ஃப் ஏதாவது டார்ச்சர் பண்ணி டைவர்ஸ் பண்ணாங்கிறது சரியா தகவல் வரல. பட் இத எதிர்பார்க்கல. அன்சிகாவுக்கு இங்க தமிழ் ஃபீல்ட்ல ரொம்ப டாப்ல வந்தா என்றென்றும் காதல் பிரபுதேவா தான் இன்ட்ரோடியூஸ் பண்ணார் படத்துல. அதே சூப்பர் டூப்பர் ஹிட். அப்புறம் மாப்பிள்ளையும் கிட்டத்தட்ட ஒரே டைம்ல வந்ததுனால அந்த படம் அறிமுகன்ற மாரி நெறைய பேர் சொல்லிட்டு இருப்பாங்க. தனுஷோட படம் அது. பட் என்னோட காலம் தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஃபர்ஸ்ட் படம். அந்த படமே சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சுங்க. தொடர்ந்து நல்லா என்ன சொந்த சின்ன குஷ்பு அப்படிங்கிறது மாரி நல்லா பப்ளியா ரொம்ப அழகா இருப்பாங்க. பட் ரொம்ப நைஸ் கேர்ள். ரொம்ப நல்லா எந்த மேக்ஸிமம் கான்ட்ரோவர்சிலுமே சிக்காம கொஞ்சம் அப்படியே தப்பிச்சுட்டே வந்தாங்க. ஆனாலும் இங்க தமிழ் ஃபீல்ட்ல ஒரு ஹீரோ ரொம்ப டீப் லவ்ல இறங்குனாரு. அவங்க 2 பேருமே ஒரு படம் வேற பண்ணியிருக்காங்க. பட் அந்த லவ் ரொம்ப ஸ்ட்ராங்கா போச்சு. ஒருவேளை சோகில கல்யாணம் பண்ணாம இருந்திருந்தாங்கன்னா, அந்த ஹீரோவ கல்யாணம் பண்ணி செட்டில் ஆயிருந்துருக்கலாம் பாவம். பட் அதில வந்து கொஞ்சம் ஹீரோவுடைய ஃபேமிலிக்கு பிடிக்கல. ஓ! அது வேண்டாம் அப்படிங்கிற மாரி எஸ்டிஆர் தானா? இல்ல அது வந்து ஹீரோ அவ்வளோதான் என்னால சொல்ல முடியும். ஓகே. அது எந்த ஒரு நீங்க கற்பனை பண்ணிட்டா நான் பொறுப்பு கிடையாதுப்பா. சரி. ஒரு ஹீரோவுக்கு லவ் தானே. அது ஓகே. யாருக்கு எந்த இது வந்துரும். எப்போ வரும்ன்றது எஸ். தெரியாது. பார்த்ததும் காதல், பார்க்காத காதல். அது படங்களே நெறைய நம்ம ஆமா. பார்த்துருக்கோம் இல்லையா? ம். ஸோ அப்படி இருக்கும்போது அந்த லவ் சக்ஸஸ் ஆயிருந்தா கண்டிப்பா வந்து மேரேஜே செட்டில் ஆயிருக்கலாம். ம். பட் அத வேணான்னு சொல்லிட்டு அவர்கள் போனாங்க. அதுதான் கடவுள் எல்லாத்துக்கும் ஒரு ஒரு எழுத்து தலையெழுத்து எழுதியிருப்பார் தலையில. எழுதியிருப்பாரு. இவங்களுக்கு இவங்க தான் அப்படின்னு பிறக்கும்போது. அதான் குஷில சொல்லியிருப்பார் எஸ்.ஏ. சூர்யா. ஆமா. கான்செப்டே அதுதான். கல்யாணம் பண்ணாங்க. பட் அது நல்லா பிரைட்டா ஒரு ஃபியூச்சர் இருக்குன்னு பார்த்தாங்க. அதுக்குள்ள நெறைய சிக்கல்கள், நெருடல்கள், ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கை இல்ல. ஏன்னா அவங்க நல்லா வந்து ஹீரோயினா டாப்ல இருக்கும்போதே போய் கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டாங்க. அதுதான் அவங்க பண்ண மிகப்பெரிய தவறுன்னு நினைக்கிறேன் நான் அத. சில பேரோட வாழ்க்கை சிறப்பா அமைஞ்சிருது. சில பேர் வாழ்க்கை இப்படி தான் கேள்விக்குறி அமைஞ்சிருது. பட் அவங்களுடைய சரியா, தவறா அப்படிங்கிற நீங்க கேட்ட கேள்விக்கு பதில் வந்து எப்படி சொல்றதுன்னா, அது அவர்கள் தான் சொல்லணும். தன்னுடைய வாழ்க்கை சரியா இருந்ததா, தவறா இருந்தான்னு. பட் நல்ல மனசுள்ளவங்க அன்சிகா. நான் பார்த்த வரைக்குமே, பேசுன வரைக்கும் பத்திரிகைகளுக்கு போது தடவ மீட் பண்ணியிருக்கோம். பட் நெறைய உதவிகள் பண்ணியிருக்கேன். அதுதான் இங்க ஹைலைட். அப்படிங்களா? அவர்கள் சம்பாரிச்ச பணத்தில கிட்டத்தட்ட ஒரு 50% வந்து ட்ரஸ்ட் மூலமா நெறையா பண்ணியிருக்காங்க. இந்த கேன்சரால பாதிக்கப்பட்ட குழந்தைகள எடுத்து தத்தெடுத்து அவர்கள் வந்து மாசம் மாசம் ஒரு அமௌண்ட் அவங்க இன்னமும் பண்ணிட்டு இருக்காங்க.